தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கிராமத்தில் எண்டப்பட்டி கிராமத்தில் சேர்ந்தவன் நான். ராமகிருஷ்ணன் என் பேர். 3 குழந்தைகள் சென்ட் லூயிஸ் மெட்ரிக் மேல்நிலையில் படித்து வர்றாங்க. என் பெரிய பாப்பா வந்து ரோஷினி +2 முடிச்சுட்டாங்க. 2வது பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்காங்க. பையன் 10th படிச்சுட்டு இருக்கான். என் பெரிய பொண்ணு ரோஷினி வந்து +2 முடித்த உடனே சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆகிட்டு ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு ஒரு லட்சியத்தோடு இருந்தாங்க. சரிம்மா, ஒன்று லட்சியம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுறேன்ட்டு. நாங்கள் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் பாப்பாவோட கனவு நினைவாக்கணுன்ற வைரகத்தோடு நான் கண்டிப்பாக படிக்க வச்சுங்க. அந்த சூழ்நிலையில் கூட பாப்பா 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்றாங்க. அவ்வளோ மார்க் எடுத்து வெட்டர்னரி சென்டர் ராசிபுரத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க. 40 நாள் கோச்சிங். அப்போ டெஸ்ட் எழுதினாங்க. மார்க்கு குறைவாக வந்துச்சு. 109 மார்க்கு தான் வந்தது. அந்த மார்க்கை வச்சு நான் சீட் வாங்க முடியாது. சரிம்மா, வேறு குரூப் எடுறேன். இல்லை டாடி, நான் டாக்டர் தான் படிக்கணும், நான் டாக்டர் ரோஷினி தான் ஆகணுன்ட்டு ஒரு வைரத்தில் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் எங்கம்மா படிக்கிறேன்னு கேட்கும்போது என்னை தேடி வெட்டர்னரி சென்டர்லேயே போட்டு விட, நாமக்கல் SRV கேர்ள்ஸில் அப்படின்னாங்க. அதே போல் வந்து அந்த கோச்சிங் சென்டரில் ஒரு வருஷம் படித்தாங்க. கஷ்டப்பட்டு கூட நாங்கள் படித்து வச்சுங்க. படிக்க வச்சு மே மாதம் 3ஆம் தேதி எக்ஸாம் வந்துச்சு. வந்து அந்த எக்ஸாம் வரும்போது 720க்கு 590 மதிப்பெண்கள் பெற்றாங்க. ஆன்சருக்கு செக் பண்ணும்போது சரிம்மா போது விடுமா, இவர் எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு பாப்பா தட்டி நான் வந்துட்டுங்க. அதுக்கு பிறகு ராஜஸ்தானில் வினாத்தல் கசிவு ஏற்பட்டுச்சுன்ட்டு அந்த எக்ஸாம் எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணும்போது என் பாப்பா ரொம்ப மனசு விட்டாங்க. ஏம்மா சோர்வாக இருக்கேன் நான். இல்லை டாடி, நான் எழுதும்போதே இது மாதிரி நடக்கணுமா, ஏன் இந்த மாதிரி எதனாலண்ணா விடுப்பா, 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அந்த சொல்ல நீனும் ஒரு எழுதியிருக்க, அதை நீ படித்தா எடுத்துக்காத, உன்னால் முடியும், நீ நம்பிக்கையோடு எழுது படி அப்படின்னா. அதே மாதிரி பாப்பா படித்தாங்க. படித்து ஒரு வாரம் இருக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க. எங்களுக்கும் தெரியல, எந்த ஒரு விஷயமும் சொல்லவும் இல்லை. சொல்லாமே இருந்து பாப்பா என்ன பண்ணுங்க, மே எழுதினாங்க, நல்லா எழுதினாங்க. ஜூன் 21ஆம் தேதி டெஸ்ட் அண்ணா 20ஆம் தேதி வாக்கில் சுமார் 4 to 5 மணி வாக்கில் வீட்டில் இந்த புடவையை அவங்க அம்மா புடவையை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேன் கம்பளி போட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. நான் வந்து சர்க்கரை ஆலையில் நான் பணிபுரிகிறேன். எங்கள் வீட்டு அம்மா ஒரு தனியார் கம்பெனிக்கு குடும்ப சூழ்நிலைக்கோசரம் அவங்க தனியார் கம்பெனிக்கு போயிட்டுருக்காங்க. பசங்களும் தம்பியும் பாப்பாவும் +2 படித்து தம்பி 10th படிக்கிறான்னு சொல்லி அவங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தற்கொலை செய்து கொண்டாங்க. இன்றைய நாளிலே வந்து நம்ம தேசிய கட்சி காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்தார். நீ வந்து இந்த நீட் தேர்வு இருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் பகிர்ந்து கொண்டார். நல்லா பேசி குடும்பத்துக்கு உண்டான ஆறுதல் கொடுத்தாரு. நீட் தேர்வை பற்றி விசாரித்தார். குழந்தைங்கள் எதனால் இது மாதிரி நடந்ததுன்னு கேட்டார். அது கேட்கும்போது இது மாதிரி தான் ஐயா, இவ்வளோ மார்க் அடிச்சு இவ்வளோ பண்ணாங்க, இவ்வளோ படித்து இவ்வளோ டெஸ்ட் எழுதுனாங்க. இந்த வினாத்தல் கசிவுனால தான் இன்றைக்கி குழந்தைகளை இழந்து இருக்கிறாங்க. நீட் தேர்வு பற்றி என்ன, நீட் தேர்வு வந்து நடத்தினா ஒழுங்கான முறையில் நடத்தணும். இல்லைன்னா இந்த நீட் தேர்வே ரத்து பண்ணியிருங்க வேண்டாம். ஏன்னா ஒரு வருஷம் படித்து எழுதியே அவ்வளோ மதிப்பெண்கள் வரும்போது 1 மாதத்துல எவ்வளோ படித்து எப்படி எழுதுவாங்க குழந்தைங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரக்கூடாது. இருக்கிற தமிழக அரசும் ஆகட்டும், ஒவ்வொரு மாநில அரசும் நான் கேட்குறேன், ஒன்றிய அரசை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லா எழுதணும். நடந்தான செயல்முறைகள் நல்லா ஒரு கல்வித்தை உயர் தரந்து கொண்டு நல்ல முறையில் செயல்படுத்தணும். இல்லைன்னா நீட் தேர்வு தேசியத்தை ரத்து பண்ணிடுங்க. அது உண்டானது எல்லாமே சொல்லியிருக்கிறேங்க. ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து அது உண்டான முயற்சி எடுக்கிறேன், நான் செய்கிறேன்னு இருக்காரு. அவர் இந்த நாளிலே சந்தித்து கொடுத்தது அவருக்கு கூட ஒரு நன்றி செலுத்துறேங்க. என் பேர் புவனேஸ்வரிங்க சார். நாங்கள் சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம். நீட் தேர்வு ரத்தானதுனால இறந்து போன மாணவி கோபிகோட அம்மா தான் நான். அவங்க ஜூலை 11ஆம் தேதி வீட்டுக்கு வந்திருந்தாங்க எல்லாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மீட்டிங் சாரை பார்க்கணுன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து பார்த்துருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். இவங்க நீட் வேணாம், ஏன் வேணாங்கிறீங்க, எதனால் வேணாங்கிறீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. எங்களுடைய சூழ்நிலை சொல்லி இப்படி தான் பாப்பா கஷ்டப்பட்டு படித்தாங்க, அவங்க என்ன படித்தாங்க, எப்படி படிக்க வச்சோம், எங்களுடைய குடும்ப பொருளாதாரம் என்ன, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதான் சூழ்நிலை, இதை மீறி படிக்க வச்சோம். இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு உயிர் போனதுனால எங்களுக்கு அது வேணாம், இனிமேல் இருக்கிற குழந்தைங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லுவேன்.
இப்போ போன ஜூன் 19ஆம் தேதி என் பொண்ணு தான், அவங்க பேர் எஸ் கோபிகா, நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. 2024லேருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. 2 வருஷம் எழுதிட்டாங்க, இதாகல. 3வது வாட்டி எழுதி தான் அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் சண்டே எழுத வேண்டியது ஃப்ரைடேவே இறந்துட்டாங்க. பேருமா? என் பேர் புவனேஸ்வரி.